பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் என்ன எல்லாரும் பகைக்கிறாங்க? ஏன் காரணம் இல்லாம என்ன பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புலம்பிட்டு உட்கார்ந்துருந்தீங்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல முகமுகமாய் பேசுகிறாரு. என்னன்னா, ஆண்டவரே இந்த உலகம் பகைத்ததாம். 18வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்படின்னா என்னன்னா, நம்ம உலகத்தாரா இருந்தா உலகம் நம்மளை பகைக்காது. உலகத்தாரா இல்லாமல் கிறிஸ்துவுக்குரியவர்களா இருந்தால் உலகம் நம்மை பகைக்கும். இதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். இன்றைக்கு ஏன் என்னைய மட்டும் ஓரம் கட்டுறாங்க? ஏன் என்னைய மட்டும் மட்டம் தட்டுறாங்க? ஏன் என்னைய மட்டும் கார்னர் பண்றாங்க? ஏன் என்னைய மட்டும் தரக்குறைவா நடத்துறாங்க? ஏன் என்னைய மட்டும் சொல்லிட்டு எல்லா காரியத்திலும் என்னை பகைக்கிறாங்களே நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது. கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை உலகம் பகைச்சதுன்னா நீங்க கிறிஸ்துவை ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஒரு ஊர்ஜிதத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் உடையவர்களா இருந்தால் உலகம் கண்டிப்பாய் உங்களை பகைக்கும். உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை சிநேகிக்கும். சோ இன்றைக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குதுல, நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்களா இருக்கிறோம், உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இன்றைக்கு ஏன் என்ன பகைக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவரே, உங்களை நாங்க ஃபாலோ பண்ணுகிறவர்களா நீங்க எங்களை வைக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, உலகம் ஏன் பகைக்குது, என்னை ஏன் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க நாங்க நிறைய வாட்டி புலம்புனது உண்டு. ஆனா இன்றைக்கு நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, உலகம் ஆண்டவரே உங்களை ஃபாலோ பண்ணா ஆண்டவரே அது கண்டிப்பா எங்களை பகைக்கும்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உங்களை ஃபாலோ பண்றோன்ற ஒரு ஊர்ஜிதத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்திற்கு முன்பாகவே எங்களுடைய தலையை நீங்க உயர்த்த வல்ல தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவுல நீர் எங்களோடு இருக்கிறீங்க, நாங்க உங்களை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சை நீர் எங்களுக்கு தரீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. அனுதினமும் எங்களை சீர்தூக்கி பார்க்க, அனுதினமும் ஆண்டவரே எங்களை பரிசோதித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க, உமக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கிற அந்த மன நிலைமையை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, உலகம் பகைத்ததே அது போல இந்த உலகமும் எங்களை பகைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்ற ஊர்ஜிதத்தை நீங்க கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காலை எழுந்து கொள்ளும் போது புதிய கிருபைகளோடு, புதிய வரங்களோடு, புதிய விசுவாசத்தோடு, புதிய ரட்சிப்போடு நாங்கள் எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless.